நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு சிம்பிளான கோகோனட் தோசை. வாங்க பார்க்கலாம். தேங்காய் தோசை செய்ய நமக்கு தோசை மாவும் திருவுன தேங்காய் வேணும். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இதுக்கு நம்ம தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ண வந்து இந்த பேப்பர் ரோஸ்ட்டுக்கெலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, ரொம்ப தின்னா, அந்த மாதிரி ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு போதும். இப்போ உடனே நம்ம வந்து இதுக்கு மேலே திருவி வச்ச தேங்காவை போட்டுறணும். நீங்கள் கொஞ்சம் லேசாக வேக விட்டு போட்டிங்கன்னா அந்த தேங்காய் அதில் ரொம்ப ஒட்டாது. அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நிறையவே இப்படி போடணும். அப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றணும். இது நல்லா இப்படி வெந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து அடுத்த சைடு மாற்றி போடணும். கொஞ்சம் ஜென்டிலாகவே மாற்றி போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டு பாருங்கள், இந்த சைடில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஒன்று செய்ய பாருங்க. இந்த தோசை வந்து இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ் இல்லாமல் சும்மா இப்படி பிளெயினாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்புறமா சாதாரணமாக மற்ற தோசைலாம் நம்ம வந்து சுட்டு வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு மாதிரி காஞ்சி போயிடும்ல. இது வந்து அப்படி காயாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். நீங்கள் வந்து இந்த தோசையை இப்படி பிளெயினாகவும் சாப்பிடலாம், அல்லது ஒரு துவையலோ அல்லது பொடியோ எது வச்சும் நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்வீட்டான ஒரு சைட் டிஷ் இருக்குது. அது நான் இப்போ இந்த தோசை செய்த பிறகு காட்டி தரேன். நான் காட்டி தர சைட் டிஷ் வந்து ஸ்வீட்டானது தான். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஸ்வீட்டானது ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் தோசைக்கு அந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசை ரெடி ஆகிட்டு இனி நம்ம அந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பேன் மேலே ஒரு குட்டி கிண்ணம் வச்சு அதில் வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நான் ஏன் அந்த கிண்ணத்தை பேன் மேலே வச்சுருக்கேன்னா, ஏன்னா டேரெக்டாக நம்ம தீயில காட்டிட்டு பிடிச்சிட்டு நிற்க முடியாதுல, சுடும் இல்லை. அதனால தான் நான் வந்து பேன் மேலே வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டிக்காக. இப்படி 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா மெல்ட் ஆக விடணும். இப்படி நல்லா இது மெல்ட் ஆன பிறகு அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் சீனி போடணும். நான் வந்து இங்கே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சாதாரண வெள்ளை சீனி இருந்தால் நீங்கள் வந்து அந்த வெள்ளை சீனி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் சுகர் ரொம்ப ஹெல்த்தியானது இல்லை, அதனால தான் நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் கூடுதலும் மேக்ஸிமம் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம அந்த சுகரை அந்த நெய் கூட நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அது சுகர் வந்து மெல்ட் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நெய் சூடாக இருக்கனால அது வந்து அப்படியே மெல்ட் ஆயிரும். இப்போ இந்த மிக்சரில் நம்ம வந்து இந்த தோசையை டிப் பண்ணி சாப்பிட்டா தோசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாத நீங்கள் எப்படி பொடியோ அல்லது இந்த மாதிரி ஒரு துவையல் கூடயும் நீங்கள் அதை சாப்பிடலாம். ஸோ அந்த 3 காம்பினேஷனுமே இந்த தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லாரும் இதை செய்து சாப்பிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.